Taste the Daily. நெல்லை மாவட்ட நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு இளைஞர் ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை நடக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். நீதிமன்ற வாயிலில் இளைஞரை 7 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்த போது தடுக்காமல் வேடிக்கை பார்த்த காவல்துறையினர். அலட்சியமாக இருந்த காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லை நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஏன் கொலையை தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு ஆணை. சிவகங்கையில் தாய் கண்ணெதிரேயே மகனை துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல். திராவிட மாடல் ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கன்னியாகுமரி அருகே மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த கணவனை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள். மனைவியின் உடல் பாகங்களை பையில் வைத்து கொண்டு சென்றபோது பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் முன்விரோதம் காரணமாக கத்தியால் குத்தப்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் தமிழகம் கொலை நகரமாக மாறி வருவதால் பொதுமக்கள் வெளியில் நடமாடவே அச்சம். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வடமாநில இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. திமுக ஆட்சியில் மதுவால் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் அருகே தலையில் வெட்டுக்காயங்களுடன் இடுப்பில் கல் கட்டிய நிலையில் குளத்தில் இருந்து அழுகிய சடலம் ஒன்று மீட்பு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது சட்டம் ஒழுங்கு படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி என்றும் காட்டம். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை தீநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு குற்ற செயல்கள் அரங்கேறியதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரேயே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துள்ள சம்பவத்திற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். போட்டோ ஷூட்டிலும் மடைமாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் விடியா திமுக முதல்வர் கவனம் செலுத்தவும் வலியுறுத்தல். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி வாரசந்தை ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறு. நாற்காலியால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் போர்க்களமாக மாறிய பேரூராட்சி வளாகம். சென்னையை அடுத்த மாதவரத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் நாள்தோறும் மெத்தப்பட்டமைன் போன்ற புதிய போதைப் பொருட்கள் விற்பனைக்கு வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 850 சாராய பாட்டில்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாராய பாட்டில் கடத்தல் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீட் பிரச்சினை, முல்லை பெரியாறு விவகாரம், காவிரி நதிநீர் உரிமை, நிதி தேவை என தமிழகத்தின் தேவைக்காக நாடாளுமன்றத்தில் போராடாத திமுக. இப்படி கும்பலோடு கோவிந்தா போடவா வாக்களித்தோம் என மக்கள் கேள்வி. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் நடத்த முடியாமல் காலை ஒருமுறை மாலை ஒருமுறை தேசிய கீதம் மட்டுமே பாடி குளிர்கால கூட்டத்தொடரை முடித்த மைனாரிட்டி பாஜக அரசு. மக்கள் நலன் சார்ந்து பேச நிறைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் திறமையற்ற ஆளும் கட்சியாலும் பொறுப்பற்ற எதிர்க்கட்சியாலும் எந்த பலனுமின்றி கூச்சல் குழப்பத்துடன் முடிந்த குளிர்கால கூட்டத்தொடர். தமிழக அரசின் கஜானா காலியாகிவிட்டது, அதனை நிரப்பும் பணியில் முதல்வர் உள்ளார் என திமுக அமைச்சர் அன்பரசனின் பேச்சால் அதிர்ச்சி. ஒரு மாநில அமைச்சரே கஜானா காலி என்று பேசுவதால் மகளிர் உரிமை தொகை முதல் மற்ற நலத்திட்டங்கள் தொடருமா என அச்சத்தில் மக்கள். கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு கஜானாவில் பணம் இல்ல. ரெடி பண்ணிருந்தார் தலைவர், கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் ரூபாய் தட்டுப்பாடு கஜானாவில் பணம் இல்ல. ரெடி பண்ணிருந்தார் தலைவர். சென்னை வேப்பேரி பிரதான சாலையில் மாநகராட்சியின் அலட்சியத்தால் ராட்சத மரம் விழுந்து ஒருவர் படுகாயம். மரங்களை பராமரிக்கவும் சேதமடைந்த மரங்களை கணக்கெடுக்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அமைக்கப்பட்ட உதவி பொறியாளர்கள் என்ன கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்களா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையான பராமரிப்பு இன்றி இயக்கப்படுவதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்புதல், ஊதிய முரண்பாட்டை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கோஷம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். பெஞ்சல் புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கம். காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் ஆன்லைன் லாட்டரி விற்பனை படுஜோராக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று மூதாட்டியை முட்டி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி. தெருக்களில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அபராதம் விதிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் பொதுமக்கள் வலியுறுத்தல்.
திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய அளவில் செவிலியர்கள் இல்லாததால் ஊசி போடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த நோயாளி. மாரத்தான் புகழ் அமைச்சர் இதுபோன்ற மருத்துவமனைகளில் எப்போது ஆய்வு செய்ய வருவார் என மக்கள் கேள்வி. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொள்ளும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் பூத்து குலுங்கும் காட்டு சூரியகாந்தி மலர்கள். சாலையோரங்களில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. செங்கோல் ஆட்சி என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் வரியை வசூல் செய்யவில்லை என சிஏஜி அறிக்கையில் தகவல். 2 இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிடும் சாமானியர்களிடம் 18% ஜிஎஸ்டியை கராராக வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு பல கோடி ரூபாய் வரி செலுத்தாத பண முதலைகளிடம் வசூல் செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி.